தம்பி சண்டே சினிமாவுக்கு எதுவும் போகலையா? படத்துக்குலாம் போகலையா? படத்துக்கு போன வாரம் போனது தான். அதுவும் போகல. சரி. அஜித் பத்தி நிறைய செய்திலாம் வருது. என்ன? ஆமாம், நாங்களும் கூட சமீபத்தில் பார்த்தோம். அஜித்குமார் தலையோடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் நிறைய போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. தலை வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லா காலத்துக்கும் ஒன்று விஷயம் வந்திருக்கோம். அஜித்குமாருக்கு வந்து ஒவ்வொரு ஷூட்டிங் போகும்போதும் வந்து பரிசோதனை செஞ்சு தான் போவார். பரிசோதனை பண்ணிட்டு ரெடி பண்ணி தான் அவர் போது வழக்கமாக வச்சிருக்காரு. இப்போ வந்து என்னன்னா சமீப காலமாக வந்து பைக் ரேஸ் எல்லாம் போறாரு இல்லையா? அதில் சில விஷயங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் வரக்கூடிய இடர்பாடுகள், காய்ச்சல், தலைவலிலாம் வரக்கூடிய இருக்கும். அதேமாதிரி காது பக்கத்தில் பார்த்து நரம்பு லைட்டாக சுருங்கிச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் ஊரை சுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதில் காதுக்கும் இதுக்கு போகிற இதில் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது சின்ன ஒரு அறுவை சிகிச்சை மூலம் எடுத்துட்டாங்க. இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. நிறைய நடிகர்களோட நல்லா விசாரிச்சிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் கூட ஒரு தொலைபேசி தொடர்பு கேட்டிருக்காரு. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்களான்னு இருக்காங்க. அவரும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா மீடியேட்டர், அதாவது மீடியாக்கள்கிட்ட நிறைய அவங்க இந்த விஷயத்த சொல்லலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள் வந்து பயந்துருவாங்க, இல்லை ஒரு வீணான சர்ச்சையை உருவாக்குவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளை கடந்தவர். எந்த ஃபங்க்ஷனும் போக மாட்டாரு. அவருக்கு மனசு அளவில் எந்த விஷயம் தோடுதோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அவர் போவார். மற்ற எந்த விஷயத்துலையும் அவர் கலந்துக்க மாட்டார். அதே சமயத்தில் தொலைபேசியில் வந்து நிறைய உரையாடி இருக்காங்க. நிறைய உடம்பு சரியில்லாம் கேட்டுருக்காராம். நிறைய துக்க வீட்டுக்கு போட்டா கூட ஃபோனில் விசாரிச்சிருக்காராம். வீட்டுக்குள்ளே கேட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ வெளியில் கிளம்புனாங்கன்னா ரசிகர்கள் கூட்டம் கூடலாம், அதனால பிரச்சனை வரலாம். அவருக்கும் பிரச்சனை வரும், சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கணுங்கிறதுக்காண்டி தான் வந்து அவர் இந்த முடிவு எடுத்திருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். வாலி இந்த காலகட்டங்கள்லாம் வரும்போது நல்ல இதாக இருந்திருக்காரு. அப்போ சில காலகட்டங்கள் திரையுலகத்தில் நண்பர்களுடைய சில பேர் செய்த பிரச்சனைகள், அதனால மனசுக்கு பிடிக்காம சில விஷயங்கள் ஒதுங்கி இனிமேல் அது போன்ற பிரச்சனைகள் மனசை காயப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக அவர் வெளியே வந்திருக்காரு. ஆனால் இப்போ என்னன்னா இதோ சாக்கா வச்சு அவர் அங்கே வர மாட்டேக்காரு, இங்கே வர மாட்டேக்காரு, அவர் திமிர் பிடிச்சவர் அப்படிலாம் விமர்சனங்கள்லாம் போடப்படுறாருலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே நான் கிடையாது நான் நினைக்கிறேன். நான் தனிப்பட்ட விஷயங்களை அவர் தெளிவாக சொல்கிறேன். வாழ விடுதான் அவருடைய கொள்கை. நீனும் வாழ்ந்துக்க, நம்ம எங்களையும் வாழ விட்டுருக்க. ரசிகளாக இருந்தால் படத்தை ரசிச்சுக்க, நல்ல கதை எடுத்துக்க, மட்டும் விட்டுரு. படம் நல்லா இருந்தால் ஓடட்டும், இல்லாட்டா விட்டுறணும். இதுதான் அஜித்தோட பாலிசி தான் எனக்கு தெரிஞ்சு. அதை விட்டுட்டு இவங்க தயாரிப்பாளர் நஷ்டம் வந்துடும், இவங்க அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு அவெல்லாம் கிடையாது. அப்படி தயாரிப்பாளர் நஷ்டம் வந்தால் 2 படம் அடிச்சு கொடுத்துருக்காரு, 3 படம் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தயாரிப்பாளர்லாம் அவர் அஜித்துக்குள்ள பிரச்சனை அவங்க தீர்த்துருக்காங்க. நிறைய விஷயங்கள்லாம் லாபமும் அடைஞ்சிருக்காங்க, நிறைய லாபம் அடைஞ்சிருக்காங்க. அதனால வந்து அது வந்து பெரிய விஷயமா அவர் பார்க்கறது இல்லை. அதனால ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சு, 2வது படம் அடிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடுது, ++- ஆக்கிடுறாங்க. அப்போ 3வது கட்டத்தில் இருக்கவங்க தான் என்ன பண்ணாங்க, இவர் முடிச்சவர் என்னோட பேச முடியாது. நான் சொல்றேன், இப்போ எனக்கு உங்கள்கிட்ட பேச பிடிச்சாதான் பேச முடியும், நீங்கள் பிடிச்சா எனக்கு பேச முடியும். நான் போய் எல்லாத்தையும் பேச முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் பேச முடியாது. ஏன்னா டைம் வேஸ்ட். உங்களுக்கும் வேலை இருக்கும், அவருக்கும் வேலைகள் இருக்கும். பிடிச்சிருந்தா இதுக்குள்ள ஃபோனில் பேசுவோம், வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போகக்கூடியது. அந்த மாதிரி தான் அவருடைய விஷயங்கள் என்ன, நீ வாழ வந்துட்டு ஒவ்வொருத்தர் சுதந்திரத்துக்கு தனிமனித சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரப்படி வாழ்வோங்க தான் சொல்லியிருக்காரு. அதனால் அஜித்குமார் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டாக போயிட்டுருக்காரு. சினிமாவிலையும் கரெக்டான பாயிண்ட் எடுத்துருக்கு. விடாமச்சு படம் வரல வைக்கலாம். அதில் வந்து சில விஷயங்கள் கான்செப்ட் இருக்கும், நெருக்கடி இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும், எல்லாம் உதயம் கிடைக்கணும், அது கொண்டு வரணும். அப்போலாம் சக்ஸஸ் ஆகலாம். எல்லாம் அவங்களுடைய இது. அதுக்கான இவங்க அவசரத்துக்கான படத்தை வர முடியாது இல்லையா? அப்டேட் வரலாம் சொல்லக்கூடாது. ஆனால் ரசிகர்கள் நிறைய புரிஞ்சிருக்காங்க போகலாம். முன்னமே அஜித் ரசிகர்கள் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா போதும் ரொம்பவே அவரை பற்றி நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதனால நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் அவரை வந்து விட்டு இருக்காங்க. பொறுமசாலி ஆயிட்டாங்க. எங்க தலைன்னு சொல்லி அவர் மேல ரொம்ப விருப்பமா இருக்காங்க, பாசமா இருக்காங்க. இந்த மாதிரி கூட்டம் ரஜினி பற்றி வரலாம். இது தானா சந்தை கூட்டங்களை, இது வந்து சேர்த்த கூட்டம் கிடையாது, தானா சந்தை கூட்டம், அன்பா சந்தை கூட்டம் மாதிரி. அஜித்துக்கிற கூட்டம்லாம் அன்பா சந்தை கூட்டம், அந்த கூட்டம்லாம் அவசியத்தை கிடையாது. அதனால வீண் பொருளையும் அஜித்தை பற்றி சொல்லுவாங்க, யாரும் நம்பாதீங்க. தலை நல்லா இருக்காதான் சொல்லணும். தலை தொடர்ந்து படம் அடிப்பார், நம்ம தொடர்ந்து ஹாப்பியாக இருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நம்புறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் அரசியல் சம்பந்தமான வீடியோகள் போட்டுட்ருக்கோம். சண்டே நாளாக சினிமா சம்பந்தோட செய்திகளும் போட்டிருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.